வாய்க்காலை வாய்க்காலை வெட்டுகிறார்கள். நான் எப்படி யோசிச்சுட்டே இருந்தேன், என்னன்னா இப்போது ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு, ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு. இந்த தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி விடாமல் அந்த இடத்துல ஒரு அணை மாதிரி கட்டி சுத்தரவாக எவ்வளவு தண்ணி வந்தாலும் தனக்குன்னே வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை அது தேய்க்கிறது அந்த இடம். இது ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக இருக்குது. இது ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக இருக்கு. எவ்வளவு வந்தாலும் சரி, அது எனக்குரியது, அது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். ஆனால் ஈஸியாக அந்த வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வாசிச்சுட்டு கடந்துட்டு போயிடுறோம். என்ன, ஜனத்திற்கு வழியை செவை செய்யுங்கள். அப்போ ஜனத்துக்கு ஒரு தண்ணீர் போறதுக்கு பாதையை வழியை செவை பண்ணணும்னா வாய்க்காலை வெட்டணும். ஒரு ஜனத்திற்கு வழியை செவை பண்ணணும்னா நம்ம இருதயத்தில் வெட்டப்பட வேண்டியதில் வெட்டி கொஞ்சம் தாழ்த்தி அதை மட்டத்தை உடச்சி விட்டா தான் இங்கே இருந்து கொஞ்சம் அங்கே என்ன செய்யும், விளங்கினவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அப்படி போகும் பொழுது இவங்க ரட்சிக்கப்படவும் மட்டும் மாட்டாங்க, இவங்க கட்டப்படுவாங்க.